அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த உலகத்தில் அதிகாரங்களின் மூலமாக நாடுகளை பிடித்து விட முடியுமா? அதிகாரங்களின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திவிட முடியுமா? நம்மளுடைய அதிகாரங்களின் மூலமாகவும், கோபங்களின் மூலமாகவும், சினத்தின் மூலமாகவும், அடுத்தவர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தின் மூலமாகவும் நம்மை வலிமைப்படுத்திவிட முடியுமானா முடியவே முடியாது. அன்பின் மூலமாக மட்டுமே இந்த உலகத்தை அமைதிப்படுத்த முடியும்னு பல பேர் நிரூபிச்சுட்டு போயிருக்காங்க சார். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும்னா முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அன்பு சுரக்கணும், பொதுநலம் சுரக்கணும். முன்னாடியெல்லாம் ஒரு குடும்பத்தில் கூட இந்த குடும்பத்திற்கு நாம் எப்படி பயன்படுவோம்னு யோசித்த காலங்கள் போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சார், குடும்பத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலான்ற காலகட்டத்துக்கு நம்ம மாறிக்கிட்டே இருக்கோமே. அன்பு சுரக்கணுமே. ஜப்பானில் அணுகுண்டு வீசப்பட்டுச்சு சார். ஜப்பான் நாட்டில் அணுகுண்டு, ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு வீசப்பட்டு அந்த அணுகுண்டிலிருந்து தப்பித்த பெண்ணாக சடாக்கோ என்கிற அந்த ஒரு பெண் வராங்க. அவங்களுக்கு இந்த அணுகுண்டினுடைய அந்த கதிர்வீச்சுனால மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த பெண் இன்னும் ஒரு 120 நாள் தான் உயிர் வாழ்வாங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த 120 நாளும் இந்த சடாக்கோன்ற பெண் என்ன தெரியுமா பண்றாங்க? இந்த ஆரிகமி அப்படின்னு ஒரு ஆர்ட் இருக்கு சார். ஆரிகமி என்னன்னா, இந்த பேப்பர்ல ஒன்னொன்னா செய்வாங்கல்ல, பேப்பர் ஆர்ட் செய்வாங்கல்ல, கப்பல் செய்கிற மாதிரி, கத்தி கப்பல்லாம் நம்ம சின்ன வயதில் செய்யணும்னா அந்த மாதிரி ஆரிகமி ஆர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணு கொக்கா படைக்கிறாங்க. கொக்கு 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 அத்தனை கொக்குகள் 120 நாள்ல இந்த ஆரிகமி ஆர்ட் மூலமா கொக்கா படைக்கிறாங்க. இந்த கொக்கினுடைய சாரம் என்ன தெரியுமா? இந்த கொக்கு, இந்த சிம்பல் என்னன்னா, கொக்கினுடைய அந்த கான்செப்ட் என்னன்னா, கொக்குன்றது காத்திருப்பினுடைய சின்னம். காத்திருத்தல். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்குன்னு தமிழ்ல ஒரு பாடல் இருக்கும்ல. என்ன பண்ணும்? கொக்கு தனக்கான மீன் வரும் வரை காத்துக்கொண்டே இருக்கும். அந்த மீன் வரும்போது சரியாக கொத்தி எடுக்கும். அந்த மீன் எந்த கொக்கினுடைய பார்வையிலிருந்தும் அந்த மீன் தப்பித்ததாக வரலாறே கிடையாது. இதுவரை தன்னுடைய மீன் வரும் வரை காத்திருந்து கொண்டே இருக்கும். ஒற்றை காலில் காத்துக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த பெண் என்ன தெரியுமா பண்றாங்க? சடாக்கோன்ற பெண்ணை கொக்கா பண்றாங்க. கிட்டத்தட்ட 600-700 கொக்குகளை செய்திருக்காங்க. இந்த கொக்குகளை ஜப்பான்ல அந்த மியூசியத்தில் வச்சிருக்காங்க. இன்றைக்கும் அவங்க மரண தருவாயில் அந்த சடாக்கோ என்கிற அந்த பெண் சொன்ன விஷயம், அந்த கொக்குகளை நான் ஏன் தெரியுமா பண்ணேன்? இந்த கொக்குகள் எல்லாம் உலகத்தினுடைய அமைதிக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அமைதியாய் இருக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. அத்தனை கொக்குகளும் இந்த உலக அமைதிக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதை என்னை பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லி அந்த பெண் இறந்து போனாங்க. இன்றைக்கும் ஜப்பான்ல அந்த சடாக்கோ என்கிற பெண் பண்ண ஆரிகமி ஆர்ட்டான அந்த கொக்குகள் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொக்குகள் இன்றைக்கும் உலக அமைதிக்காக காத்து கொண்டே இருக்கின்றன. எப்படா இந்த உலகத்துக்கான அமைதி வரும்? அன்பினுடைய ஊற்று மட்டும்தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நம்ம கொடுத்துருக்கு சார். ரோஸ்வெல்ட்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் தெரியுமா? யூஎஸ் பிரசிடென்ட் ரோஸ்வெல்ட். அவரு தன்னுடைய நண்பர்கள்லாம் வேட்டைக்கு போறாங்க, இவரையும் கூட்டிட்டு போறாங்க. நீயும் வா, எங்க கூட வேட்டைக்கு நீயும் வான்னு இவரையும் கூட்டிட்டு போறாங்க. இவர் கையில ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாங்க. நீயும் போய் வேட்டையாடு போ அப்படின்னு இவர் கையில ஒரு துப்பாக்கியை கொடுக்குறாங்க. இவருக்கு பெருசா வேட்டையாடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, நண்பர்கள் அழைக்கிறாங்களே அப்படின்றதுக்காக இவர் வந்திருக்காரு. இவர் கையிலேயும் ஒரு துப்பாக்கியை கொடுத்து விடுறாங்க. இவர் அதை தூக்கிட்டு அப்படியே எல்லா இடங்களையும் போய் பார்க்குறாரு. இதை இப்படி சும்மா போய் பார்க்கும்போது அங்கே ஒரு கரடி வந்திருக்கு. ஒரு பெரிய கரடி வந்திருக்கு. இவர் இந்த கரடியை பார்த்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கரடியை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு சார். சுடலை, கரடி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ நண்பர்கள்லாம் அங்கே வராங்க, அவங்க சுட முயற்சி செய்கிறாங்க. அந்த கரடி தப்பிச்சு ஓடிடுச்சு. இப்போ இந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை கிண்டல் பண்ணுறாங்க. ஏண்டா, ஒரு கரடி முன்னாடி நிற்கிது, உன் கையில் துப்பாக்கி இருக்கு, நீ துப்பாக்கியில் சுடாமல் அந்த கரடியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியே, ஏன் அந்த கரடியை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்? இவர் சொல்கிறாரு, அந்த கரடி அவ்வளோ அழகாக இருந்தது, அந்த கரடி அவ்வளோ அற்புதமாக என்னை பார்த்தது, அந்த கரடி கருணை கொண்டு என்னை பார்த்தது, அதை சுடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த பெட் அனிமல்ஸா கரடிகளை வீட்டில் வளர்க்க முடிந்தால் நான் இந்த கரடியை கூட்டிட்டு போய் வீட்டில் வளர்த்துருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கரடி அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இதை மட்டும் வீட்டில் வளர்க்குறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா நான் வீட்டில் அதை பெட் அனிமலாக வளர்த்துருப்பேன்னு ரோஸ்வெல்ட் சொல்கிறாரு. இந்த செய்தி நாடு முழுக்க பரவுது சார். இவர் துப்பாக்கியோடு போனாருன்னோ, ஒரு கரடியை சுடாமல் வந்தாருன்னோ, நான் வீட்டில் கரடியை வளர்ப்பேன்னு இவர் சொன்னது ரொம்ப பரவி இன்னைக்கு மீம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, மீம்ஸ் கலாச்சாரம். அந்த காலத்தில் கார்ட்டூன் போடுவாங்க, பத்திரிகைலாம் கார்ட்டூன் போடுவாங்க. அப்படி ரோஸ்வெல்ட் வந்து துப்பாக்கியோடு இப்படி இருக்கும் மாதிரியும், 4 கரடிகள் வந்து வீட்டில் வளர்க்குற மாதிரியும் இப்படி கார்ட்டூன் போட்டு அவர் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் அவருடைய நண்பர்கள், அவருடைய நலம் விரும்பிகள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஒரு கரடி பொம்மையை செய்து
ரோஸ்வெல்ட்டுக்கு பரிசாக தர்றாங்க. நிறையா பேர் அவருக்கான பரிசாக தராங்க. நீங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, வீட்டில் இந்த கரடி வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, இந்தாங்க இந்த பொம்மையை அந்த கரடியாக நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லி அவருக்கு நிறைய கரடி பொம்மைகள் அதற்கு பின்பு நிறைய பரிசு வர ஆரம்பிச்சது. அப்படித்தான் இன்றைக்கு டெட்டி பியர்னு ஒரு பொம்மை சொல்கிறோம்ல, அத்தனை பேர் வீடுகள்லையும் பெரிய பெரிய டெட்டி பியர் வச்சுக்கிறோமே, பொம்மைகளாக கரடி பொம்மைகள் வச்சுக்கிறோமே. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னா, ரோஸ்வெல்ட் கருணை கூர்ந்து ஒரு கரடியின் மீது வைத்த அன்பு தான் ஒரு பெரிய டெட்டி பியர் என்கிற ஒரு ப்ராடக்டை, டெட்டி பியர் என்கிற ஒரு பொம்மையை வளர்த்து இன்றைக்கு ஒவ்வொரு வீடுகள்லையும் கரடியையும் கருணை கொண்டு பார்க்க முடியும்னு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக டெட்டி பியர் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்குன்னு சொல்ல போனால் அது ஒரு சக மனிதன் ஒரு கரடியின் மீது வைத்திருந்த ஒரு கருணை. சார், ராமாயணத்தில் குகன்றவர், படிக்காதவர், வேடுவர், ஒரு வேடுவ தலைவன் ராமர் காட்டுக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இந்த குகன் என்ன தெரியுமா பண்றாரு, ராமருக்கு கொடுக்கறதுக்கு மீனையும் தேனையும் எடுத்துட்டு போறாரு. மீனையும் தேனையும் இவர் கேட்கிறாரு, மீனும் தேனுக்கும் அன்பிற்கும் என்ன சம்பந்தம்னு ராமர் கேட்கிறாரு. குகனுடைய வார்த்தை தெரியுமா, உயரத்துல கிடைக்கக்கூடிய இடம் தேன், உயரத்துல கிடைக்கக்கூடிய விஷயம் தேன், ஆழத்துல கிடைக்கக்கூடிய விஷயம் மீன். ஒரு நீரினுடைய ஆழத்தில் கிடைக்கக்கூடியது மீன். என்னுடைய நட்பு, என்னுடைய அன்பு உயரத்திலும் உயரமாக ஆழத்திலும் ஆழமாக இருக்கிறதுன்றதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக மீனையும் தேனையும் எடுத்துட்டு வந்தேன்னு குகன் சொன்னாராங்க. இப்படி இந்த அன்பினுடைய உச்சம் இருக்குல்ல, இப்போ கேட்டிருக்காங்க, இந்த அன்பை வச்சு என்னவங்க பண்ண முடியும்? இந்த சக உயிரினங்களை நேசிப்பதன் மூலமாக நமக்கு என்ன கிடைச்சிட போகுது? இந்த பிரபஞ்சம் நம் மீது அன்பா இருக்கும் சார். 1941 ஜார்ஜ் மிஸ்ட்ரல்ன்றவர் சுவிட்சர்லாந்தில் ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்தவர். அவருடைய தினசரி வழக்கம் என்னன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெருநாய்களுக்கு அவர் பிஸ்கெட் போடுறதா இருக்கட்டும், தெருநாய்களை இவர் பராமரிப்பார். தெருநாய்களை குளிப்பாட்டி விடுறது, தெருநாய்களுக்கு உணவு அளிக்கிறது, தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 நாய்களை இவர் தத்தெடுத்து தான் பிள்ளைகள் மாதிரி வளர்க்குறார். ஜார்ஜ் மிஸ்ட்ரல்ன்றவர் அவர் ஒரு பயாலஜிக்கல் இன்ஜினியர், பாட்டனி இன்ஜினியர்னு சொல்லுவாங்களே, அந்த தாவரவியல் ஆராய்ச்சியாளர், செடிகளை ஆராய்ச்சி பண்ணுறவர். அவருக்கான பெரிய பிரச்சனைனா இந்த நாய்க்குட்டிகளோட இந்த சக உயிரினங்களை நேசிச்சு வாழ்றது. இப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த நாய்க்குட்டியெல்லாம் பராமரிக்கிறதால உங்களுக்கு ஏதாவது காசு வரப்போதா? உங்கள் வேலையை விட்டுட்டு அல்லது உங்களுடைய டயத்தெல்லாம் விட்டுட்டு நாய்க்குட்டிகளோட உட்காந்து நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு ஏதாவது காசு வரப்போகுதா? உங்களுக்கு ஏதாவது இது வரப்போதா? இதை ஏங்க உட்காந்து பெரிய வேலையில இவருக்கு சொல்கிறேன், நான் எனக்கு பிடிச்சிருக்குங்க, அந்த நாய்க்குட்டிகளாம் என்னுடைய பிள்ளைங்க, நான் அதை வளர்க்குறேன், என்னுடைய பிள்ளைகள், நான் அதை பாதுகாக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. இப்போ ஒரு நாள் இந்த நாய்க்குட்டிகளை குளிப்பாட்டும் போது அதனுடைய உடம்புல பார்த்தா ஒரு செடி சார் அப்படியே ஒட்டி 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 இருக்கு நாய்க்குட்டிகளோட எல்லா இதுலேயும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செடியை உடம்புல ஒட்டி இருக்கிற எல்லாத்தையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு எடுத்துகிட்டு வந்து அதை இவர் மைக்ராஸ்கோப்பில் போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு. இது எப்படி போய் இதோட உடம்புல இப்படி ஒட்டுது, இந்த நாய் எங்கேயோ போனால் டக்குன்னு இப்படி ஒட்டுது, இது எப்படி போய் ஒட்டுதுன்னு மைக்ராஸ்கோப்பில் போட்டு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த செடியினுடைய தன்மையை பார்க்குறாரு. அதை வச்சு ஒரு ப்ராடக்டை உருவாக்குனாரு. அதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கிற வெல்க்ரோன்னு சொல்கிறோம்ல, பெட்டிகளில் ஒட்டுறதாக இருக்கட்டும், பையில் ஒட்டுறதாக இருக்கட்டும், வேஷ்டியில் கூட இன்னைக்கு ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னு வந்துருச்சு வேஷ்டியில். இந்த வெல்க்ரோன்னு ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுல்ல, இது ஜான் மிஸ்ரெல் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளான அந்த திருநாய்கள் கொடுத்த பரிசின் மூலமாக வந்த ஒரு செடி, அந்த செடியிலிருந்து கொடுத்த ஒரு பெரிய கண்டுபிடிப்பு வெல்க்ரோவா மாறி மிகப்பெரிய பணக்காரராக மாறினார்ன்றது வரலாறு சார், வரலாறு. நமக்கு இருக்கக்கூடிய அன்பின் மூலமாக, சக உயிரினங்களை நேசிப்பதன் மூலமாக இந்த பிரபஞ்சம் நம்மை மீண்டும் ஆசீர்வதிக்கிறது. இந்த உண்மை புரிந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.